வணக்கம் நேயர்களே. இந்த வார விவாதக்களத்தில் திரு எஸ் அன்வர் அவர்களை நேர்காணல் செய்ய உள்ளோம். அன்வர் கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஆவணப்பட இயங்குதளத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்து மிக நுட்பமான விஷயங்களை காட்சி மொழிப்படுத்தி வருகிறார். ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி வரலாற்று ஆய்வாளராக தன்னை உருவாக்கி கொண்டு மிகச்சிறந்த வரலாற்று படங்களை ஆவணப்படுத்திக் கொண்டு வருகிறார். சமீபத்தில் அவருடைய சமீபத்திய ஆவணப்படம் யாதும் என்ற ஆவணப்படம் ஒரு இஸ்லாமிய இளைஞன் தன்னுடைய வேர்களை தேடி பயணப்படுவது போல் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்ல வந்த செய்தியாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களும் அனைத்து மதத்தினரும் பார்த்து உணர்வதாக இருக்கிறது. யாதும் என்ற அந்த தலைப்பு நீ வேறு நான் வேறு அல்ல, யாதுமாகி நாம் நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதாகவும் இருக்கிறது. அவருடன் இப்போது நாம் பேச உள்ளோம். வணக்கம் அன்வர். வணக்கம். இப்ப الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இந்த ஆவணப்படத்திற்கான தேடல் எப்படி உங்களுக்கு உருவானது? ஒவ்வொரு முறையும் இக்கோயிலை நான் காணும்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகமே வியக்கும் அதிசயங்களை உருவாக்கிய ஒரு நாகரிகத்தின் வழித்தோன்றல் நான் என்பதில் அளவிலா பெருமை கொள்கின்றேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனி மாவட்டத்தில் உள்ள கோம்பை என்ற ஒரு சிறு கிராமத்தில் தான். அங்கே வளரும் பருவத்தில் எனக்கு ஒரு ஜாதி மத இந்த வித்தியாசங்கள் எதுவுமே தெரியாது. கோம்பையில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை சிக்கலே இல்லை. கோம்பை விட்டு வெளியே வந்த பிறகு, அதுவும் குறிப்பாக சென்னை வந்த பிறகு தான் நான் இந்த வித்தியாசங்களை உணர ஆரம்பித்தேன். அதாவது நான் முஸ்லீம் என்று ஒரு தனி அடையாளத்தோடு பார்க்கப்படுவது இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அந்த ஒரு உணர்வே இருந்தது. என்னோட கிராமத்தில் கோம்பையில் அதிகமாக இந்துக்கள் இருந்தாலும் என்றைக்குமே மத ரீதியாக நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டோ இல்லை அந்நியப்படுத்தப்பட்டோ பார்க்கப்பட்டதில்லை. எல்லோரும் ஒரே மக்களாகத்தான் பழகினோம். ஆனால் சென்னை வந்த பிறகு இங்கே பல பிரச்சனைகள் இருந்தன. முதலாவதாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பேரை கேட்டோடனே சிலர் உடனே ஹிந்திக்கு இல்லாட்டி உருதுல மாறுவாங்க. எனக்கு அது தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா எங்கள் குடும்பமும் சரி, தமிழ் முஸ்லீம் சமுதாயமும் சரி, ரெண்டுமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக இருந்த ஒரு சமூகம். ஸோ அப்படிப்பட்டவர்கிட்ட ஹிந்தியில் பேச ஆரம்பித்தப்போ நமக்கு ஹிந்தி தெரியாது, மன்னிக்கணும் தெரியாது அப்படின்னு சொன்னால் சிலர் நீ எல்லாம் என்ன முஸ்லீம், ஹிந்தி தெரியாதா, உருது தெரியாமல் என்ன முஸ்லீம்பாங்க. அது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யார் சொன்னால் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இல்லை சிலர் தெரிஞ்சிருந்தாதான்பாங்க. குரான் எப்படி படிப்பீங்க? குரான் அரபியில் தானே இருக்குது, தமிழ்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி தவறான புரிதல்கள், அதுவும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தனை பார்த்து இந்தி தெரியாத நீ எல்லாம் முஸ்லீம்ங்கிறது கடும் எரிச்சலை உருவாக்கும்.
ஆனால் இது வந்து ஒன்று ரெண்டு பேர் இல்லை, இது பரவலாகவே வந்து சென்னை மாநகரம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு அபிப்பிராயம் இருக்குது. முஸ்லீம்கள்லாம் அவங்க ஏதோ வந்து உருது பேசுகிறவங்க இல்லாட்டி அரபி பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல், நமது வரலாற்றை பற்றி மிக ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது. ஸோ இது முதலில் நான் சந்தித்த சிக்கல். காலப்போக்கில் வந்து வெவ்வேறு முஸ்லீம்களை குறித்து, அதாவது நம்ம எல்லார்ட்டையுமே வந்து பொதுவாக வந்து மாற்று சமூகம், அது வந்து இன ரீதியாக மொழி ரீதியாக அவர்களை வந்து அவருடைய அந்த வித்தியாசத்தை வந்து பாராட்ட நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பதில்லை. அந்த வித்தியாசங்களை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து ஏதோ அது தவறானதுங்கிற மாதிரி தான் அதை வந்து ஒரு ஒதுக்கக்கூடியதுங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அந்த இது குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப இந்த வித்தியாசங்களை வந்து வச்சு பல கட்டுக்கதைகள் இந்த மாதிரி பல தவறான பிரச்சாரங்களை வந்து நான் எதிர்கொண்டேன். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து வாளால் வந்த மதம், கட்டாய மதமாற்றம், இந்த மாதிரி வந்து பல இதை வந்து தவறான கருத்துக்கள் வந்து இருந்துகிட்ருக்க பாருங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து இதை எதிர்கொள்ளணும், அதுவும் வந்து குறிப்பாக கோவை கலவரம், அதுதான் வந்து நேரில் வந்து நான் ஒரு பத்திரிகையாளராக போய் பார்த்த வருது. அது முடிஞ்சு வந்து 9/11 இதுக்கெல்லாம் அடுத்து வந்து நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் சமூகம் வந்து அன்வர்ன்ற பேரை வந்து ஒரு முஸ்லீமாக தான் பார்க்குது அப்படிங்கிறது புரிஞ்சது. அப்போ இந்த பிரச்சனைகள், இந்த தவறான புரிதல்களை களைய வேண்டும். அதோடு வந்து இந்த மண்ணில் நான் வளர்ந்த விதம், எங்கள் ஊர் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த குழந்தை பருவங்கிறது மிக இனிமையான ஒரு பருவம். ஜாதி மத வித்தியாசங்களே இல்லாமல் எல்லாரும் வந்து ஒன்றாக கொண்டாடி அதை வந்து அது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்னும் எங்கள் ஊரில் அப்படியே இருந்தாலும் ஓரளவு நான் பார்க்கக்கூடிய தமிழகத்துலேயும் மற்ற இடங்கள்லையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து வருவது போல் எனக்கு ஒரு உணர்வு. சரி, அது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இந்த ஆவணப்படமாக உருவாக்குது. இந்த ஆவணத்தை படத்தை பார்க்கும்போது இஸ்லாமியன் அல்லாத நான் பார்க்கும்போது நான் பெற்ற உணர்வு என்ன என்றால், ஒரு பொது புத்தியில் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவர்கள் ஏதோ அரபு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் போலவும், தமிழ் கலாச்சாரத்துக்கு அந்நியப்பட்டவர்கள் போலவும், எந்த விதத்திலையும் மொழிக்கோ மற்ற விஷயங்களுக்கோ சம்பந்தம் இல்லாதவர்கள் போலவும் ஒரு பொது புத்தி இருக்கிறது. அந்த மாயை நீங்கள் முற்றாக உடைத்தது போல் தான் தெரிகிறது. நாங்கள் அந்நியமானவர்கள் அல்ல, உங்களுக்கு அந்யோன்யமானவர்கள் என்ற செய்தியை மிக தெளிவாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறீர்கள். குறிப்பாக 2000 வருடத்திற்கு முன்னாலேயே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வாறு இந்த நாட்டினுடைய இயற்கை செல்வாதாரங்களை மற்ற விஷயங்களை வெளிநாடுகளுக்கு எடுத்துச் சென்றார்கள், வெளிநாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வந்தார்கள் என்ற அந்த செய்தியை சொன்னீர்கள். அந்த தேடலையும் அந்த பதிவையும் கொஞ்சம் சொல்லுங்கள். குறிப்பாக எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு சின்ன இதில் மட்டும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, பெரும்பான்மையான மக்கள் வந்து பின்பற்றக்கூடியது வந்து இந்து மதமாக இருக்குது, ஆனால் நாம் மட்டும் பின்பற்றக்கூடியது வந்து இஸ்லாமிய மதமாக இருக்குது, சிறுபான்மை சமூகத்தினர். அப்போ நம்ம எப்படி இவர்களிருந்து வித்தியாசப்படுகிறோம், மாறுபடுகிறோங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. அதை படிக்கிறப்ப கல்லூரி நமக்கு பள்ளி இதில் வந்து அதெல்லாம் வந்து யாரும் சொல்லித்தரதே கிடையாது. நம்மளுடைய வரலாறுங்கிறது வந்து காலனியவாதிகள்கிட்டருந்து நமக்கு எழுதப்பட்ட வரலாறு தான் இன்னும் வந்து நம்ம பெருவாரியாக நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு தேடல், என்னோட வேர்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் தான் வந்து இந்த எப்படி வந்து இங்கே வந்துச்சு, இஸ்லாம் இங்கே வந்துச்சு. அது பரவுன இடம் வந்து ஆக்சுவலாக இஸ்லாம் உருவான இடம் வந்து அரேபிய மண். அங்கேருந்து இங்கே எப்படி வந்தது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதை தேடி போகிறப்ப தான் வந்து குறிப்பாக வந்து ஒன்றை மட்டும் நான் நிச்சயமாக உணர்ந்து, அதாவது நம்மளை சுற்றி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. அதை நாம் வந்து உள்வாங்கி கொண்டாலே பல விஷயங்கள் தெளிவாகும், அதை நம்ம கேள்வி கேட்டாலே. ஆனால் இப்போ எங்கள் ஊரில் கோம்பேரில் வந்து நாங்கள் பெருவாரியாக இருக்க மக்கள் வந்து ஏலக்காயை தான் நம்பி இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ ஏலமலைகள், அதனால தான் அங்கேருந்து என்னோடய பயணத்தை ஆரம்பித்தது. ஏலமலைகள் தான் வந்து ஏலமலை, அந்த மலைகளில் தான் வந்து குறுமிளகு அதுவும் கிடைக்கும். இதை தேடி தான் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அரேபியர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு செய்தியாக இருந்தது. அதுக்கு மேலே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா வந்து நம்ம வந்து பெரிய நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி, நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு உண்மையிலேயே அதோட ஆழம் தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்கானது. தமிழர்களுக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சங்கப்பாடல்கள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகக்கூடியது.
ஆனால் அது வெறும் பாடல்களாகவே பார்க்கக்கூடிய மனநிலை தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. இப்போ தான் அது வெறும் பாடல்கள் இல்லை, அது வரலாற்று செய்திகளும் அதில் புதைந்து கிடக்கின்றன அப்படிங்கிறது ஒரு காலப்போக்கில் தான் இன்றைக்கி அறிஞர்கள் உணர்த்து வந்தாங்க. ஸோ அதெல்லாம் தேடி போக போக தான் எனக்கு புரிஞ்சது. சங்க பாடல்களில் சொல்லக்கூடிய யவனர் அப்படிங்கிறது அன்னைக்கு இங்கே வியாபாரத்துக்காக இந்த அரேபியா இல்லாட்டி மேற்காசியாவிலேருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிற அவர்கள் மூலமாக தான் இஸ்லாம் அங்கே பரவன சம காலகட்டத்திலேயே இங்கேயும் பரவுச்சு அப்படிங்கிறத ஒரு காலப்போக்கில் நான் உணர ஆரம்பித்தேன். மன்னராட்சி காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மக்கள் அந்த ஆட்சிக்கு எந்த விதத்தில் பங்களித்திருக்கிறார்கள், அந்த காலகட்டத்தில் எந்த விதமான தொடர்புகள் மன்னர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் இருந்திருக்கிறது என்ற ஒரு தேடலை நீங்கள் அழகாக பதிவு செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நமக்கு இன்னைக்கு நம்ம மூன்றாவது உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருடங்கள் வரை உலகிலேயே மிக செல்வச் செழிப்பான பகுதி என்றால் தமிழகம்தான். நம்ம எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும், சொன்னால் நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு செல்வச் செழிப்பான பூமியாக தமிழகம் இருந்திருக்கின்றது. வாஸ்கோ காமாவும் காலனியவாதிகளும் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் தமிழகம்தான் உலகிலேயே செல்வச் செழிப்பான பகுதி. இந்த செல்வத்தை தேடித்தான் வாஸ்கோ காமாவும் கொலம்பஸும் கப்பல் ஏறினார்கள். ஏன்னா இது நமக்கு பலருக்கு புரியுறதில்லை. அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பின்தங்கி போயிட்டோம். அதனால ஆனால் இந்த செல்வச் செழிப்பு எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்கிருந்து தமிழகம் அன்றைக்கு ஏற்றுமதி செய்த பொருள்கள், இங்கிருந்து ஏற்றுமதியான முத்து, மிளகு, இது எல்லாம் நறுமண திரவியங்கள், இவை தமிழகத்துக்கு அந்நிய செலவாணியை கொண்டு சேர்த்தது. இன்றைய பாஷையில் சொல்ல வேணா அந்நிய செலவாணி. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு ரோமாபுரி பேரரசே ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த இறக்குமதிகள்னால நம்முடைய கஜானா காலியாகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கஜானா காலியாகிறதுக்கு காரணம் இங்கிருந்து போன பொருட்கள் தான். அதே மாதிரி கிட்டத்தட்ட 1300 வருடம் கழித்து சீனர்கள் அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இறக்குமதியினாலும் கஜானா காலியாகுதுன்ட்டு. அப்போ இதை செஞ்சவங்க யார்? இந்த ஏற்றுமதி இறக்குமதியை செய்து கொண்டிருந்தவர்கள் யார்? இவர்கள் தான் இந்த வணிகர்கள். இந்த வணிகர்கள்ங்கிறப்ப பொதுவாக மேற்காசியாவிலேருந்து வந்த வணிகர்கள், இங்கேருந்து வணிகர்கள் போனாங்க, அவங்க பெருவாரியாக அவங்க இருந்தாங்க. அப்போ நம்ம சங்கப்பாடல்கள் அது எல்லாமே அதை பற்றி பதிவுகள் நிறைய இருக்கின்றது. யவனர் தந்த வினைமான் நன்கலம், பொன்னோடு கரியோடு பெயரும் வளங்கெழு முசிறி. முசிறி சேரர்களோட துறைமுகம். ஸோ எப்படி பொண்ணை கொண்டு இங்கே இருக்க கறி மிளகை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்ததுனால, இந்த செல்வச் செழிப்பு இங்கே கொண்டு வந்ததுனால இவர்களுக்கென்று ஒரு தனி அந்த சமுதாயத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. இன்றைக்கும் அன்றைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வேறுபாடு ஒன்று கிடையாது. உங்களுக்கு அந்நிய செலவாணி அவசியம் வேண்டும். அந்த அந்நிய செலவாணியை கொண்டு வந்தவர்கள் இவர்களாக இருந்தார்கள். அதுவும் இந்த பூமியை வளமடைய செய்வதாக இருந்ததனால் இவர்களுக்கு மிக பெரிய மதிப்பும் மரியாதையும் இந்த மன்னர்களிடத்தில் இருந்தது. அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே இவர்களுக்கென்று வழிபாட்டு தலங்கள், இவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது, இது எல்லாமே அன்னைக்கு இருந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த குறிப்பாக மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு தொடர்பை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ராஜராஜனுக்கும் அப்படின்னா இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டுக்கள் இருக்குது. மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு தலைநிமிர்ந்து நிற்கக்கூடியதில் மிகப்பெரிய சாதனை. தஞ்சை பெரிய கோயில் என்பது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு கோயிலை நிர்மாணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு கட்டிடக்கலையில் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனால் ராஜராஜன் அதோடு நின்று விடாமல் எல்லாவற்றையுமே வரலாற்றை கல்வெட்டுக்களாக பதிவு செய்யலாம். அந்த கல்வெட்டுக்கள் நீங்கள் பார்க்குறப்ப இந்த யவனர் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய சொல் ராஜராஜன் காலகட்டத்தில் சோனகர் அப்படின்னு மாறுது. இந்த சோனகர்னு மாறுறதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் உள்ளுக்குள்ளே இங்கேயே ஒரு சமூகம் உருவாகுது. ஸோ இவங்க தான் சோனகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. சோனகன் சிடுக்கு என்ற ஒரு ஆபரணம் அந்த இறைவனுக்கு ஒரு ஆபரணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ராஜராஜனின் அதிகாரியில் ஒருவரோட பேர் சோனகன் சாவூர். இதே அதிகாரி ராஜேந்திர சோழனின் கோலார் கல்வெட்டிலையும் இதே பேர் வருது. ஸோ அதே மாதிரி ராஜேந்திர சோழனோட ஆனைமங்கலம் செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கலம் செப்பேடு ஸ்ரீ விஜய நாட்டு மன்னனுக்கு புத்த விகார கட்டி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட உத்தரவு.
அதில் வந்து சாட்சி கையொப்பங்கள் வேணும். இத்தனை பேர் பார்த்தாங்க அந்த மன்னன் கொடுத்தது அப்படின்னு. அந்த சாட்சி கையொப்பங்களில் வந்து ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அகமது துருக்கன், உங்களுக்கு 14ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில். அப்போ எந்த அளவுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அவர் சாட்சி கையொப்பம் பண்ணும் அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் தான். இதுக்கு முன்னாடி சோழரோட காலத்துக்கு முன்னாடி நீங்கள் சேரர்களோட இதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து தெரிசாப்பள்ளி செப்பேடு அப்படின்னு ஒன்று இருக்குது, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுலேயும் இதே மாதிரி வந்து வியாபார குழுக்கள், 5 வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபார குழுக்கள், பெருவாரியாக மேற்காசிய வணிகர்கள், பெருவாரியாக முஸ்லீம்கள் தான். அதை வந்து அறிஞர்களே சொல்கிறாங்க. அந்த வியாபார குழுக்கள் இருக்கவங்க எல்லாமே வந்து அந்த தேவாலயம் கிறிஸ்துவ தேவாலயம் கட்டுவதற்கு இவர்கள் சாட்சிகளாக கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். ஸோ இது வந்து பாண்டியர்கள், நீங்கள் பல பள்ளிவாசலில் பாண்டியர்களோட கல்வெட்டுக்களை பார்க்கலாம். பின்னாடி வந்த ஒவ்வொரு மன்னர்களும், ஏன்னா இந்த மண்ணோட நெருங்கி இந்த மண்ணை வளப்படுத்துவதற்காக இஸ்லாமியர்கள் வந்ததுனால் அந்த மன்னர்கள் வந்து அவர்களுக்கான உதவிகளையும் அவர்களுக்கான சிறப்புகளையும் செய்து கொடுத்தார்கள்.